பாவிகளுடைய ஆன்மாக்கள் இங்கே தான் போகிறாங்க. ஒரு மாதா பேராலயத்தை தரமட்டமாக்குறாங்க. இந்த வரலாற்று பின்னணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபாதர். சமணஸ் அவங்களுக்கு தோன்றி ஜெபம் சொல்ல கற்றுக் கொடுக்குறார். ஆயர்கள், குருக்கள், கண்ணீர் இப்படி நிறைய பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இந்த 20ஆம் நூற்றாண்டை ஆக்கிரமித்த ஒரு காட்சின்னா அது பாத்திமா மாதா காட்சி. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். அருள் நிறை மரியே என்ற நிகழ்ச்சியின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்னை மரியாளுடைய திருக்காட்சியை பற்றி நாம் அறிந்திராத பல உண்மைகளை தந்தை அவர்கள் நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறார்கள். ஃபாதர், நான் நிறைய கோயிலுக்கு போவேன். கோயிலுடைய வாசலில் முகப்பில் பாத்திமா அன்னையினுடைய கெபியை அதிகமாக பார்த்துருக்கேன். மாதா நிற்பாங்க, 3 குழந்தைகள் மண்டிட்டு வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். இந்த பாத்திமா அன்னையினுடைய காட்சிக்கு அப்புறம் அன்னையினுடைய பக்தி முயற்சி மிகவும் பரவலாக வளர்ந்தது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வரலாற்று பின்னணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபாதர். இந்த 20ஆம் நூற்றாண்டை ஆக்கிரமித்த ஒரு காட்சின்னா அது பாத்திமா மாதா காட்சி. ஒரு செஞ்சுரி ஃபுல்லாக அதோட தாக்கம் இருந்துச்சுங்கிறது ஒரு பிரமிப்பூட்டும் உண்மை. இது நடந்த ஆண்டு 1917ஆம் ஆண்டு. 17ஆம் ஆண்டு போர்த்துகல் நாட்டில் ஃபாத்திமாங்கிற ஊர் பேர். அந்த ஃபாத்திமாங்கிற ஊர் பேர் வந்ததே ஒரு வித்தியாசமான இது. ஏன்னா பாத்திமா மாதான்னு கூப்பிடுறோம் இல்லையா. அதோட வரலாற்று பின்னணியை ஃபுல்டன்ஷின்கிற ஆயர் சொல்கிறாரு. அந்த போர்த்துகல் நாட்டிலே சுல்தான்கள் ஆண்ட காலத்தில் ஒரு இஸ்லாமிய மத பெண், பாத்திமாங்கிறது இஸ்லாமிய அன்பர்களுக்கு மிக பிடித்தமான ஒரு பெயர். ஏன்னா முகமதுவின் மகள் பெயர், முகமது நபியின் மகளுடைய பெயர் பாத்திமா. அதனால நிறைய பாத்திமா என்ற பெயர் பிரபலம். அவள் ஒரு கிறிஸ்தவ சகோதரனை மனம் செய்ய விரும்பினால் அதற்கு அவளுடைய தந்தையும் சம்மதித்து அவள் பெயராலே அந்த ஊர் வழங்கப்பட்டுச்சு. அந்த திருமணமாகி அங்கேயே அவனோடு அரசியாக இருந்து தொடர்ந்தாள். அதனால் அவள் மேல் கொண்ட அன்பினால் அந்த ஊர் பெயர் பாத்திமா என்று அழைக்கப்பட்டது என்று ஒரு வரலாற்று தகவலை கூறுகிறார். இந்த இடத்தை மாதா தேர்ந்து கொண்டு பாத்திமா மாதா என்று அழைக்கப்படுவது ஒரு ஆச்சரியம், அதிசயம். மாதா எப்பயுமே ஒரு இணைக்கும் சக்தியாக தான் இருப்பாங்க. அதனால தான் அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறேன். 1917ஆம் ஆண்டு அது என்ன பேக்ரவுண்ட், போர்த்துகலோட அரசியல் பின்னணி ரொம்ப முக்கியம். 1910 அவங்களுடைய மன்னராட்சி தூக்கி எறியப்படுகிறது. ஒரு புரட்சி வெடித்து மன்னராட்சி தூக்கி எறியப்பட்டு கிறிஸ்தவத்திற்கு எதிரான எதிர்ப்பு நிலை கொண்டவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அவங்களோடது இந்த கிறிஸ்தவம் எதிரானது அப்படிங்கிற ஒரு அரசியல் கோட்பாட்டோட வர்றாங்க. எனவே ஆயர்கள், குருக்கள், கண்ணீர் இப்படி நிறைய பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அந்த 6 ஆண்டுகளில் 1910லேருந்து 16-17 வரைக்கும் ஏறக்குறைய 1700 பேர் கொலை செய்யப்பட்டார். இதுதான் அந்த பேக்ரவுண்டு. நான் சொன்ன மாதா எப்பயுமே ஒரு நெருக்கடி தான் வருவாங்க. இது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை, ஒரு ஆன்டி கேத்தலிக் சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஆன்டி கிறிஸ்டியன் சூழ்நிலை. அப்படிங்கிறப்ப 1916ஆம் ஆண்டு முதல்ல இந்த 3 பிள்ளைகள், இந்த 3 பிள்ளைகள்னா 3 பேர், லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ். ஜெசிந்தா, பிரான்சிஸ் அண்ணன் தங்கச்சி. இந்த குழந்தைக்கு 7 வயசு, பிரான்சிஸுக்கு ஒரு 9 வயசு இருக்கும், லூசியாவுக்கு ஒரு 11 வயசு. இந்த 3 பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க
தம் காட்சி இது பண்ணு. 1916 3 முறை சம்மனசு காட்சி கொடுக்கிறார். முதல்ல இந்த பிள்ளைகளுக்கு, இந்த குழந்தைகளுக்கு 3 முறை. சரிங்க சார். அந்த நீங்க பாத்திமா போனீங்கன்னா சம்மனசு காட்சி கொடுத்த இடத்துல ஒரு சம்மன சுரூபமும் குழந்தை சுரூபமும் இருக்கும். இது எங்கன்னா சும்மா அந்த ஓப்பன் ஆடு மேய்க்கிற பிள்ளைங்க, படிப்பறிவு இல்லாத பிள்ளைகள், டெய்லி ஜெபம் வீட்டில் ஜெபமாலை சொல்ற பிள்ளைங்க. பிரான்சிஸ் ஜெஸ் தான் அண்ணன் தங்கச்சி, லூசியா சொந்தக்கார பிள்ளை, அவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். இது 3 பிள்ளையும் சேர்ந்து இருக்கும், ஆடு மேய்க்க போவாங்க. அந்த இடத்து பேர் அல்ஜெஸ்ட்ரல், அந்த இது பேர். இந்த குழந்தைங்க பக்தியான குழந்தைங்களால தான் பக்தியான இவங்களை தேர்ந்தெடுத்து, சின்ன பிள்ளைங்க, இதுன்னு பூர்ணமெல்லாம் வாங்கல. அப்ப சமணஸ் அவங்களுக்கு தோன்றி ஜெபம் சொல்ல கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு ஆண்டவருக்கு வந்து தோத்திரமா சொல்லணும்னுட்டு, கடவுளை நன்றியோட நினைக்கன்ட்டு 3 அந்த 3 காட்சிகள்ல இந்த பிள்ளைகளுக்கு பூர்ணிமை கொடுக்குறார். அந்த பூர்ணிமைன்னா அவங்கள தயாரிச்சு இதுலயே நற்கரணை கொடுக்குறார் இந்த குழந்தைகளுக்கு. யாரு? சம்மனஸ் வானதூதர் வந்து 3 பிரேயர் பண்ண தயார். ஏன்னா இது ப்ரிப்பரேஷன், மாதா சந்திக்க வர போறாங்கன்ட்டு இந்த குழந்தைகளை பக்குவப்படுத்திட்டு நன்மை கொடுக்கறது. அதுதான் அந்த இடத்துல சுருவம் வச்சிருப்பாங்க. நற்கரணை வந்து நற்கரணை ஆண்டவர் வணக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு நன்மை கொடுக்கிறார். அது 3 காட்சிகள். அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு 1917 இந்த உலக போர் நடந்துகிட்டு இருக்கு. முதல் உலக போர் நடந்துகிட்டு இருக்கு 1914 இல்லையா? அது வந்து முடிய போறனால அப்ப பாப்பரசரா இருக்கிறவர் 15ஆம் பெனடிக்ட், இப்ப 16ஆம் ஆசீர்வாதம் இருந்துட்டே இருந்தாரு. இவருக்கு முன்னாடி இருந்தவர், இதே பேர் எடுத்தவர் 15ஆம் பெனடிக்ட். அவர் வந்து உலகத்துல அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்குன்னுட்டு அந்த 17ஆம் ஆண்டு 5ஆம் தேதி எல்லா ஆயர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதுறாரு. உலக அமைதிக்காக ஜெபியுங்கள், மாதாட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்கன்ட்டு கடிதம் எழுதுறாரு. அதோட எதிரொலியா 13ஆம் தேதி மாதா ஒரு பீஸ் பிளானோட வர்றாங்க, உலகத்துக்குள்ள அமைதி திட்டத்தோட இறங்கி வர்றாங்க. அதுதான் நடக்குது. இந்த 13ஆம் தேதி மே 13, 1917 மே 13. இங்க ஒரு சின்ன தகவல் எனக்கு மனசுல படுது. நம்ம மக்கள்கிட்ட வந்து அதிர்ஷ்டம் இல்லாத எண்கள்னா எதை சொல்லுவாங்க? பொதுவா எந்த நம்பரை சொல்லுவாங்க? அதிர்ஷ்டம் இல்லாத எண் நம்பர்னு சொல்லி சிலதை வச்சிருப்பாங்க. 7 சொல்லுவாங்க. 7 அதிர்ஷ்டமான நம்பர். அதிர்ஷ்டம் இல்லாதது 8. 8ஆம் நம்பரு, இந்த 13ஆம் நம்பரு. இப்போ ஒரு 2 வீலர் வித்தோம்னா கூட்டு 8 வந்தா ரேட்டை குறைப்பான். அது தெரியுமா உங்களுக்கு? அது வந்து அதை செய்வாங்க. அந்த 8ஆம் நம்பரு அதிர்ஷ்டம் இல்லாத நம்பர் அப்படின்ட்டு. மாதாவை பொருத்தி பாருங்க, அவங்க தேர்ந்தெடுத்ததெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். மே 13ஆம் தேதி. நம்ம ஆளுங்க பிசாசு வீட்டுக்கு 13ஆம் நம்பர் கொடுப்பாங்க. ஆனா மாதா தேர்ந்தெடுத்தது 13. அவங்க பிறந்தது என்னைக்கு? 8 செப்டம்பர் 8. அவங்க அமலோர் திருநாள் கொண்டாடுறோம் இல்லையா? அது மாசம், அது வந்து டிசம்பர் 8. பிறந்தது செப்டம்பர் 8, அமலோர் திருநாள் டிசம்பர் 8. அவங்க தேர்ந்தெடுத்த நாள் 13. ஆக நான் என்ன நினைப்பேன்னா, இந்த சாபத்தை எல்லாம் நல்லதாமாக்க வந்ததான் மாதா. நம்ம ஆளு இன்னும் மூட நம்பிக்கைலாம் வச்சிருக்காங்கன்னு ஒரு குசுறு தகவல் சொன்னேன். அந்த 13 முதல் காட்சி நடக்குது. அந்த பிள்ளைகளுக்கு காட்சி கொடுத்து ஒவ்வொரு மாசம் 13ஆம் தேதி அங்க வர சொல்றாங்க. மொத்தம் அந்த மே மாசத்துலேருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் ஒவ்வொரு மாசம் 13ஆம் தேதி அந்த காட்சி விட்ட இடத்துக்கு கூப்பிடுறாங்க. இதுல வந்து மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது. கம்யூனிஸ்ட் ரெஜிம் நடக்கிறதுனால இதுல வந்து ஒரு காட்சியை தடை பண்ணி பிள்ளைங்களை அரெஸ்ட் பண்ணி ஒன்று போட்டுருவாங்க. மாதா காட்சி கொடுத்து அங்க போகக்கூடாது அப்படின்லாம் நடந்துச்சு நிகழ்ச்சி. இந்த என்ன சொல்லுவாங்க அவங்க பிரேயர் முதல் காட்சியில வந்து அந்த மே 13ஆம் தேதி ஒரு ஹால்மார்க் மரம்னு சொல்லுவாங்க. மரம் குட்டையா இருக்கும், அது மேல ஒரு மேகம் தவழ்ந்து வந்து நிக்குது. இந்த பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்க அந்த ஆடை மேய்ச்ச விட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஜெயமாலை சொல்லுங்க. அப்புறம் விளையாண்டுட்டு இருக்கப்ப திடீர்னு காத்து அடிக்குது, மேகம் வந்து வெண்மைய மேகம் மேல நிக்குது, ஒரு மின்னல் அடிக்குது. ஒண்ணு புரியல, வித்தியாசமா இருக்கேன்னு பாக்குதுங்க. ஒரு உருவம் வந்து நிக்குது வெள்ளை. இந்த 3 பிள்ளைங்களும் பாக்குறாங்க. லூசியாவுக்கு இது பாக்குது, ஜெசிந்தா பாக்குது, பிரான்சிஸுக்கு வந்து பார்க்க இன்னும் விஷன் கிளியர் ஆகல, தெரியல. சொல்றாங்க, நீ யார், நீங்க எங்கிருந்து வர்றீங்க? நான் விண்ணகத்திலிருந்து வருகிறேன். பயப்படாதீங்க. முதல் வார்த்தை
பயப்படாதீர்கள், நான் விண்ணகத்தில் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் மோட்சத்திலேருந்து வர்றேன்னு சொல்கிறாங்க. பிரான்சிஸ் குரலை கேட்குறான், உருவத்தை பார்க்க முடியல. ஒன்றே எனக்கு எதுவும் கேட்கல, குரல் ஒண்டி தான் கேட்குதுங்கிறான். அப்போ அவங்க சொல்லுது, பிள்ளைகள் மாதாட்ட சொல்கிறாங்க, இவனுக்கு தெரியலம்மான்னு, அவனை நிறையா ஜெபமாலை சொல்லணும், அப்போ நான் தெரிவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக அவங்க வந்து ஜெபமாலோட முக்கியத்துவம் சொன்னாங்க. இப்போ மாதம் 13ஆம் தேதி இங்கே வாங்கன்னு சொல்லி அவங்கள தயாரிக்கிறாங்க. அப்புறம் ரெகுலராக பிள்ளைகள் போக ஆரம்பிச்சு இந்த அடுத்த காட்சிலேருந்து இவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் ஜெபமாலை சொன்ன உடனே மாதா தெரிகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உலக அமைதிக்காக ஜெபிக்கணும், பாப்பரசருக்காக ஜெபிக்கணும், அப்புறம் பெனன்ஸ் பண்ணணும், தவம் செய்யணும். இந்த பிள்ளைகள் வந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை வயசு? 6-7 வயசு அந்த ஜெசிந்தாவுக்கு. என்ன தவம் செய்கிறாங்கன்னா, அந்த கப்பானி கயிறு இருக்கும் இல்லையா, ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஆடு மாடு கட்டுறதுக்கு வச்சுருப்பாங்க, அதை எடுத்து இந்த பிள்ளைகள் இடுப்பில் கட்டிட்டு படுத்திருப்பாங்க நைட்டில். ஒரு நாளைக்கு ஒரு ஆளுன்ட்டு டேர்ன் வச்சு மாதாவே பார்த்துட்டு அந்த பிள்ளைகள்ட்ட இன்னும் அதெல்லாம் செய்யாதீங்க, அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் மேலே, பச்சை பிள்ளைங்க இல்லை, அதனால அதெல்லாம் செய்ய வேணாமாங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு போவோங்க, ஆடு மேய்க்காது. அந்த சாப்பாட்டை ஒன்றை இல்லாத ஏழை பிள்ளைகள் பகிர்ந்து கொடுத்துட்டு பட்டினி கிடக்குங்க. ஒரு பாவியை மன்னிக்க தவம்ட்டு. பாப்பரசருக்காக ஜெபிங்கன்னு. இந்த ஜெசிந்தாவுக்கு பாப்பரசன் யாருன்னு தெரியலை, அது ஒரு நாடாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் மாதா காட்டுவாங்க, ஒரு வெள்ளை அங்கி போட்டு ஜெபம் மூட்டிட்டு, இவர் தான் பாப்பரசர், இவருக்காக ஜெபம் பண்ணணுன்ட்டு இந்த பிள்ளைகள் டெய்லி ஜெபம். ஆனால் நடக்கிறது யாருக்கும் சொல்லலை. இந்த 3 கூடி கூடி பேசிக்கும். அப்புறம் வீட்டுக்கு தெரிய வந்துட்டு இந்த மாதிரி காட்சி வந்தோடனே கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு பயம். முதல்ல இந்த அவங்க அம்மா அப்பா நம்பலை, பங்கு சாமியார் நம்பலை, ஏதோ பிசாசை பார்த்துட்டு வந்திருக்குங்க அப்படின்னுட்டு இதுன்னொன்னே இதாக ஆரம்பிக்குது. அடுத்தது இந்த 3வது காட்சியில் நரகத்தை காட்டுறாங்க. அதுதான் முதல் சீக்ரெட். அதாவது நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு அந்த லூசியை எழுதுறாங்க. அவங்க பார்த்தது சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் தான் காட்டுறாங்க. அப்படி கையை விரிக்கிறப்ப அவங்க கையில் ஒரு ஒளி போய் பூமிக்கு பாதாளத்தை திறக்குது. அங்கே நரகம் எப்படி இருக்குன்னு சீனை காட்டுறாங்க. பாத்திமா ரகசியங்கள்ல இது அந்த நரகம். அது எப்படி இருக்குன்னா, நெருப்பு கடலாக இருக்குது, குளிர்ந்து விட்டு எரியுது. அதில் வந்து இந்த பிம்பங்கள், இந்த உருவம், மனித உருவங்களும் பேய் உருவங்கள் ரொம்ப டார்க்காக இருக்குது, கருப்பாக இருக்குது. மனித ஆன்மாக்கள் கொஞ்சம் மரக்கலரில் இருக்குது. அலறுகளும் சத்தங்களும் தேவ நிந்தனைகளும் கோபங்களும் ஃபுல்லாக கத்திட்டு கிடக்குவோம். எந்திரிச்சு விழுவுதோ, ஒரு பேலன்ஸ் இல்லாமல் குடிகாரம் விழுவுற மாதிரி ஒரே அவலமாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் காட்டிட்டு மூடிடுறாங்க. சொல்கிறாங்க, பாவிகளுடைய ஆன்மாக்கள் இங்கே தான் போகிறாங்க, இவர்களை தடுக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கணும், தவம் செய்யணும்னுட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த காட்சிகளில் தான் அவங்க மாதா, நானே ஜெவமாலை மாதாங்கிறான். ஐ எம் த லேடி ஆஃப் ரோசரி. இப்போ பாத்திமா மாதாவுக்கு இன்னொரு பேர் ஜெவமாலை மாதா. அதற்கு முன்னாடி ஜெபமாலை சொல்ற பழக்கம் மக்கள்கிட்ட இருந்தது. பழக்கம் வந்து முன்னாடியே இருந்துச்சு. வீடுகளில் ஜெபமாலை சொல்றது, இந்த பிள்ளைகள் டெய்லி வீட்டில் ஜெபமாலை சொல்ற பிள்ளைங்க. மாதா வந்து அந்த பக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக ஜெபமாலை டெய்லி சொல்லுங்க. ஏன்னா ஜெபத்தால மட்டும்தான் தீமையை வீழ்த்த முடியும். அது ஒரு உண்மையை நம்ம மறந்தே போகிறோம். இப்போ நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு கொடி பிடிக்கிறதோ, தர்ணா இருக்கிறதோ, அரசுக்கு எதிராக பேசுறதோ எந்த விடுதலையும் கொண்டு வராது. கடவுள்கிட்ட சரணடைஞ்சா அது எப்படியோ ஒரு வகையில் அந்த பிரேயர் மேலே உள்ள நம்பிக்கை இப்போ அதிகம் இல்லை மக்கள்கிட்ட. ஆக ஜெபமாலை ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. ஐ எம் த லேடி ஆஃப் ரோசரி. அதுக்கப்புறம் ஜெபமாலை இடையில ஒரு ஜெபம் சொல்லுவோம் தெரியுமா, ஒரு 10 இடையில தான் ஜெபம் சொல்லுவோம். ஜெபமாலை சொல்கிறோம்ல இப்போ, அந்த ஓஎன் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தல் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும். அந்த ஜெபம் வந்து ஜெபமாலை சேர்க்கப்பட்டது. மாதா அங்க சொல்லி கொடுத்தாங்க இந்த ஜெபத்தை. அதாவது இந்த பாத்திமான் என்ற காட்சிக்கு அப்புறம் தான் அந்த ஓஎன்எஸ் ஜெபம் பாத்திமா தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஜெபத்தை ஜெபமாலையில சேர்த்து சொல்லுங்க. அதனால அதுல இருந்து அதுக்கு முன்னாடி அது இல்லை. அதனால அந்த ஓஎன்எஸ் ஜெபம் அந்த பாத்திமா காட்சிக்கு அப்புறம் சேர்க்கப்பட்டுச்சு. அந்த இது நடந்தோன்னா நரகத்தை பார்த்தோன்னா அந்த பிள்ளை மூஞ்செல்லாம் பேய் அரைஞ்ச மாதிரி அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்தோன்னா அது எப்படி அதிர்ச்சி அடைஞ்சு. ஏன்னா சின்ன பிள்ளைங்க அவ்வளோ ஒரு கொடுமையை பார்த்தோன்னே. ஆனால் மாதா முன்னாடியே சொல்லிட்டாங்க,
நீங்கள் 3 பேர் மோட்சத்துக்கு எடுத்துக்குவோம் அவங்கள அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதனால அதுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. இதில் ஒரு உண்மை வெளிப்படுத்திட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பிரான்சிஸையும் ஜெசிந்தாவையும் நான் சீக்கிரம் மோட்சத்துக்கு எடுத்துக்கொள்வேன். லூசியா, நீ எனக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் விட்டு வைப்பேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இந்த பிள்ளைகளுக்கு அடுத்த 1 வருஷத்திலே பிரான்சிஸும் ஜெசிந்தாவும் இறந்து போயிட்டாங்க. ஒரு காய்ச்சல் கண்டு சின்ன குழந்தைகள்ல இறந்துட்டாங்க. அது 19லயே. அந்த முதல்ல ஜெசிந்தா, அதுக்கு தெரியும் அவங்க உடம்பு சரியில்லாமல் கிடக்கு. மாதாவும் தைரியப்படுத்துகிறாங்க, தைரியமாக இருக்கணும், நான் கூட இருப்பேன்ட்டு. நீ இன்னொரு ஆஸ்பத்திரி கொண்டு போவாங்க, அப்புறம் இந்த ஊர் இல்லாமல் இன்னொரு ஆஸ்பத்திரி கொண்டு போவாங்க, அதுக்கப்புறம் நான் ஒன்று மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவேன்ட்டு. இந்த பிள்ளைங்கள்லாம் கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்கோம். பெற்றோருக்கு தெரியாது என்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு. ஆனால் இவங்க ஆஸ்பத்திரி கொண்டு போகிறப்ப அதுக்கு நல்லா தெரியும் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். 7 வயசு குழந்தை, அதுக்கு தெரியும். இதை லூசியாவிட்டையும் சொல்லியிருக்கோம். அவங்க போகிறப்ப லூசியாட்ட சொல்லி, இதுக்கு என்ன பேசிங்கன்னா, நான் மோட்சத்துக்கு போகிறேன், நான் எனக்காக வேண்டிக்கணும். இதுதான் அவங்க டைலாக்காக இருக்கும். இந்த பிள்ளைகள் பேசிட்டு ஜெசிந்தா கடைசியாக பார்த்துட்டு போகுது. சொல்கிறப்ப நான் மாதாட்ட போய் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், எனக்காக நீங்களும் ஜெபம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு தான் போகுது. அது சொன்ன மாதிரியே காய்ச்சல் வந்து அந்த குழந்தை இறந்துருது. அதே மாதிரி பிரான்சிஸும் வந்து இறந்துடுறான். அந்த 2 கல்லறையும் சின்ன சின்ன கல்லறைகள் அந்த பாத்திமா கோயில் இன்னமும் இருக்கு. 1919 இறந்தது. லூசியா வந்து ரொம்ப காலம் இருந்து இப்போ 2000 தாண்டி தான் இறந்தாங்க. ஐ மீன் 2003 என்னமோ அந்த ஒரு இதுதான் இறந்தாங்க. அது வரைக்கும் இருந்தாங்க. எப்போ 2017லேருந்து 97 93 வயசுல தான் லூசியா இறந்தாங்க. ஸோ ஒரு காட்சியாளர் அவ்வளோ காலம் இருந்து அவங்க சொன்ன அந்த செய்திகளுக்கெல்லாம் சாட்சியா இருந்தது ஒரு பெரிய இது. இந்த பாத்திமானை பற்றி சொல்லும் பொழுது இந்த ரகசியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, 3 ரகசியங்கள் அப்படின்ற பத்தி பரவலா பேசுவாங்க. அதை பத்தி சொல்லுவாங்க. இந்த 3 ரகசியங்கள்ல முதல் 2 ரகசியங்கள் மாதா கொடுத்துட்டு யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு, ரகசியம்னா யாரும் சொல்ல ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சில ரகசியங்களை சொல்லாமே போயிருக்காங்க. ஆனா இந்த 3 ரகசியங்களும் 1941 வந்து லூசியாவுக்கு, அந்த 2 பிள்ளைங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க, லூசியா உடம்பு சரியில்லாமல் கிடந்தாங்க. அப்போ அவங்க லோக்கல் ஆயர் இருப்பார் இல்லையா, அவரோட தூண்டல் வேலை, நீங்கள் கண்டிப்பாக அதை எழுதி தான் கொடுக்கணும். அவர் ரொம்ப யோசிச்சாங்க, மாதா சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்போ ஜெபம் பண்ணிட்டு மொதல் 2ஐயும் ரிவீல் பண்ணிட்டாங்க. முதல் ரகசியம் நரகத்தின் காட்சி. நரகம் இருக்கிறது உண்மை, ஆன்மாக்கள் அங்கே போகிறது உண்மைன்றது, அதுதான் முதல் சீக்கிரட்டு எழுதி கொடுத்தாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னு நம்ம விளக்கி எழுதுறாங்க. 2வது ரகசியம் என்னன்னா, இப்போ அது வந்து அந்த சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ முதல் உலக போர் முடிவுக்கு வர்ற சூழல். ஏன்னா 1919 தான் முடியும்னு நினைக்கிறேன் இந்த முதல் உலக போர். இந்த போர் முடிவுக்கு வரப்போகிறது. மக்கள் மனம் திரும்பாவிட்டால் இன்னொரு போர் ஆரம்பமாகும். அது இதைவிட கொடிய போராக இருக்கும். நிறைய மக்கள் அழிந்து போவார்கள். இதுதான் அதோட கண்டென்ட்டு. அதுக்காக ஜெபிக்கணும். மனம் மாறாவிட்டால் இந்த 2வது போர் கடுமையாக இருக்கும். நிறைய பேர் இந்த முதல் போரோட அதிக பேர் அழிந்து போவார்கள். அப்புறம் ரஷ்யா மனம் மாற்றத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஏன்னா ரஷ்யா வந்து இந்த கம்யூனிச கொள்கைகளை அப்போ தான் தீவிரமாக பண்ணுச்சு. அந்த கம்யூனிஸ்டை விட்டு மாறாட்டி உலகத்தின் பல நாடுகள் அழிக்கப்படும். ரஷ்யாவின் தப்பறைகள் உலகம் பூராக பரவும். அதனால் நீங்கள் இந்த ரஷ்ய நாட்டை என்னுடைய மாசற்ற இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இப்போ அதனால தான் அந்த மரியாயின் மாசற்ற இருதய பக்தின்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அது இந்த இதுலேருந்து ஆரம்பிச்சது தான். இந்த சனிக்கிழமை வந்து இயேசுவின் திருவிதம் முன்னாடியே கொண்டாடணும். மரியாயின் மாசற்ற இருதயம் வந்து இதுலேருந்து ஆரம்பிச்சது தான், அந்த முதல் சனிக்கிழமைகளில். ஆக இதை சொன்னா, இதான் 2nd சீக்ரெட். 3வது சீக்ரெட்டு தான் ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய சீக்ரெட்டாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அது யாருக்குமே புரியலை. அதை எழுதி சீல் அடித்து வச்சுருந்தாங்க, யாரும் பார்க்கக்கூடாது. ஆனால் லூசியா ஒரு கண்டிஷன் போட்டாங்க, 1960க்கு அப்புறம்தான் இதை பிரித்து பார்க்கணும், அது வரைக்கும் இதை யாரும் பிரிக்கக்கூடாது அப்படின்ட்டு பிஷப்ட்டு எழுதி கொடுத்தாங்க. அந்த நோட்டு வந்து வத்திக்கானுக்கு போயிட்டு, ரோமுக்கு. அங்கே கொண்டே பாப்பர் எடுத்து படித்து பார்த்துட்டு அவங்களுக்கு புரியலை. 23ஆம் வரலப்பர் வந்தார்.
அவர் ரெண்டாம் வத்திகான் 1962 ம். 58லேருந்து 62 வரைக்கும் அவர் தான் இருந்தார் ஷார்ட் டேர்ம். ரெண்டாம் வத்திகான் சங்கம் கொண்டு அவர் எடுத்து படித்து பார்த்தாரு, புரியலை வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து 6ஆம் சின்னப்பர் வந்தார், அவரும் எடுத்து படித்து பார்த்துட்டு இது எப்போ நடக்குதுன்னு வச்சுட்டாங்க. அதனால அந்த சீக்ரெட் எப்போ ரிவீல் பண்ணோன்னா 2000 தான் ரிவீல் பண்ணாங்க. ஓ 2000 தான் அதை ரிவீல் பண்ணாங்க. 60க்கு அப்புறம் கூட அதை சொல்லலை. சொல்லலை, வெளியே இல்லை. அதனால வந்து எல்லாருக்கும் அந்த 3வது சீக்ரெட் என்ன, 3வது சீக்ரெட் என்ன அப்படின்னு தெரியுது. அது என்னன்னா, போப்பு ஒரு சிட்டி வழியாக நடந்து போகிறார். பாப்பரசர் போயிட்டு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு சிலுவை தூக்கிட்டு போகிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சிட்டி பூரா பிணங்களாக கிடக்குது. அது பின்னாடி குருக்கள் கண்ணீர்கள் நடந்து போகிறாங்க. ஒரு மலை மேலே ஏறி போகிற மாதிரியும், அந்த மலை உச்சிக்கு போனோன்னே அம்புகளாலும் துப்பாக்கி குண்டுகளாலும் அவர் தாக்கப்பட்டு அந்த பாப்பரசர் அங்கே இறக்குறார். இதுதான் அந்த 3வது காட்சி. இது யாரை குறிக்குது, இது என்னத்தை குறிக்குதுன்ட்டு புரியலை. ஏன்னா இதை வெளிப்படுத்தினா மக்கள் பீதி அடைவாங்க, இது என்ன சூழல். அதனால பாப்பரசர் வந்து இது யாரை குறிச்சிருக்குன்னு, இது ஃபியூச்சர் நடக்க போகுது அப்படின்ட்டு, அதனால அதை வந்து பத்திரப்படுத்தியே வச்சாங்க. இன்னும் கூட சில பேர் இந்த 3வது சீக்கிரட்டை ஃபுல்லாக வெளியிடலைன்ட்டு ஒரு குரூப் சொல்லிட்டு, பாத்திமா குருசேடர்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க, அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீக்கிரட்டை வந்து 2000 தான் வந்து அஃபீஷியலாக வெளியிட்டாங்க. அது வரைக்கும் இது எல்லாருக்கும். இப்போ இந்த 17ஆம் ஆண்டில் நடந்தது, அவங்க சொன்ன மாதிரி 2ஆம் உலகப் போர் வந்துச்சு. அது ஹிட்லரால் ஆரம்பிச்சு 6 கோடி மக்கள் கொலை செய்யப்பட்டாங்க அனாவசியமா. அப்போ உள்ள மிகப்பெரிய அழிவுன்னா அந்த அழிவு. அதனால மக்கள் ரொம்ப தாக்கத்தை ஏற்படும். திருச்சபையில மாதா சொல்லு அப்படியே நடக்குது அப்படின்ட்டு அதுல இந்த போர்த்துகல் வந்து மாதாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு நிறைய பக்தி முயற்சிகள், ஜெபமாலை, இந்த முதல் சனிக்கிழமை பக்தி, இதெல்லாம் வந்து மாதாவுக்காக ஒரு ஆண்டை அர்ப்பணிச்சு 1950 வந்து மரியாயின் ஆண்டு இது பண்ணது. அப்புறம் மாதா விண்ணேற்றத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட இல்லையா உடலோடு அந்த டாக்மா வந்து 1951 தான் இது பண்ணாங்க. இது எல்லாமே அந்த 20ஆம் நூற்றாண்டு வந்துகிட்டே இருக்குது நிறைய. நான் சொன்னேன் இல்லையா பக்தி மிதிச்சுட்டு. ஃபாதர், மாதாவினுடைய கடைசி காட்சி அன்று நடந்த நிகழ்வுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஃபாதர். அது அக்டோபர் 13 1917ஆம் வருஷம் மாதா சொல்லியிருந்தாங்க, நான் எல்லாரும் பார்க்கும்படி ஒரு புதுமையை நிகழ்த்துவேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பிள்ளைகள் முன்னாடியே சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி மாதா எல்லாரும் பார்க்குற மாதிரி புதுமை செய்ய போறாங்க. அதனால எல்லாருக்கும் ஆர்வம். ஒன்று விசுவாசிகள், நம்பாதவன், கம்யூனிஸ்ட்ன்ட்டு, ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர்கள், என்னதான் நடக்குதுன்ட்டு கியூரியாசிட்டி பரவி எங்க பார்த்தாலும் வந்துட்டு. எவ்வளவு பேர் கூடன்னா 70,000 பேர் வந்திருந்தா. 70,000 பேர் அந்த இதுல. அன்னைக்கு நாள் பயங்கர மழை, கொற்ற மழை, எங்க பார்த்தாலும் தண்ணியா நிக்குது. கொடையை பிடிச்சிக்கிட்டு வண்டி எடுத்து வந்துட்டாங்க. பிரச்சனை யாருக்குன்னு பிள்ளைகளோட பெற்றோருக்கும் பங்கு சாமியார். ஒன்றும் நடக்கலைன்னா என்ன செய்யறது, இவங்களுக்கு தாங்க முடியலை. அவங்க சொல்லி கேட்குறாங்க, எப்பா சொல்லிருங்க ஒன்றும் நடக்கலன்ட்டு. இல்லை மாதா சொல்லிட்டாங்க கண்டிப்பா வருவாங்கன்னு பிள்ளைகள் அறுதிட்டு சொல்லிடுறாங்க. போய் நிற்கிறாங்க, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சில பேர் கிண்டல் அடிக்கிறான், இந்த மாதிரி நாளையா அம்மா தேர்ந்தெடுத்தாங்க, வேற நல்ல நாள் கிடைக்கலையா அப்படின்ட்டு. போய் இந்த பிள்ளைகள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணு வழக்கம் போல அந்த இடத்துல. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மேகங்கள் விலகுது, மாதா வர்றாங்க. இந்த பிள்ளைகள் ஜெபம் பண்ணோன்னு பார்க்குறாங்க எல்லாரும். உடனே இந்த பிள்ளைகள் ஒரு புதுமை செய்யன்னு சொல்லதை சொன்னீங்களாம்மா, எல்லாரும் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னோடனே சூரியனை நோக்கி இப்படி கையை காட்டுறாங்க. அது வரைக்கும் கிளவுடியா இருக்குது. கையை காட்டணும், மேகங்கள்லாம் விலகி சூரியன் வருது. அங்க கீழே கடந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிருது, டோட்டல் ட்ரை ஆயிருது. எல்லாம் பாக்குறாங்க, அந்த சூரியன் பெருசா சுத்திக்கிட்டே பூமியை நோக்கி வருது. வர வர பெருசாகி எல்லாரும் அரண்டு போய் எல்லாம் பாக்குறான். அரண்டு போய் உலகம் முடிய போது சேர்த்து பல பேர் ப்ரேயர் பண்றான், அழுகுறான். எல்லாருக்கும் ஓப்பன் ஆகுது. பெருசாகி சுத்திக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் எங்கிட்ட ஆடுது பயங்கரமா. அது முடிஞ்சு பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி எங்கேயும் இல்லை. சில பேர் ஒருத்தனுக்கு காலு முடியாதவனுக்கு குணமாயிரு. ஜேர்னலிஸ்ட் இதெல்லாம் எடுக்கிறாங்க, போட்டோ எடுத்து அடுத்த நாள் பத்திரிகையில் அது வருது. பாத்திமாவில் ஒரு புதுமைன்னு சொல்லிட்டு அந்த நாள் பத்திரிகையிலே வருது. அந்த அளவுக்கு 70,000 பேர் சாட்சியா நிக்கிறாங்க அங்க நடந்ததுக்கு. அப்பதான் எல்லாரும் மாதா காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த டான்ஸ் முடிஞ்சு பல வண்ணங்களும் இது. அந்த திரும்பி பழைய நிலைக்கு போகுது சூரியன்.
மாதா வந்து ஆசீர்வதிக்கிறாங்க. சூசேப்பர் குழந்தைய சுட வந்து ஆசீர்வதிக்கிறாரு. கார்மேல் மாதா மாதிரி வந்து ஆசீர்வதிக்கிறாங்க. புரியுதா? இந்த நிகழ்வுக்கு அப்புறம் எல்லாரும் இது உண்மையிலே சூப்பர் நேச்சுரல் நிகழ்ச்சி அப்படின்னுட்டு அங்க புதுமை நடக்குது. அக்டோபர் 13 அதே நாள் ரஷ்யாவில் கம்யூனிசம் வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் ஒரு மாதா பேராலயத்தை தரமட்டமாக்குறாங்க. இது கோஇன்சிடென்ஸ். அதே நாளில் அங்கே இது நடக்குது. கம்யூனிசம் வந்து வளர்றது வந்து அதே நாளில் மாதா அங்கே ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அதனால இந்த மிகப்பெரிய சம்பவம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் 70,000 பேர் விட்னஸ். அதனாலதான் இந்த நூற்றாண்டு பூரா அதோட தாக்கம் மாதா வந்து காப்பாத்துறாங்க, இது பண்றாங்கன்ட்டு பக்தி அதிகமா வளர்ந்ததுக்கு இந்த அக்டோபர் 13 புதுமை ஒரு சாட்சி அளிக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியன்னையினுடைய பக்தி முயற்சியில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த பாத்திமா அன்னையினுடைய காட்சி. அது மட்டுமல்ல, ஜெபமாலை பக்தியின் முக்கியத்துவத்தை உணர செய்தது இந்த பாத்திமா அன்னையின் காட்சி. வரலாற்றில் கடவுள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் என்பதை ஆணித்தரமாக உணர்த்தியது இந்த பாத்திமா அன்னையினுடைய காட்சி. நாமும் அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சியில் நிலைத்திருப்போம், கடவுளோடு பயணிப்போம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.